Welcome to all. அனைவருக்கும் வணக்கம். In this section, we are going to discuss about refining of crude metal. In other word, refining process. Generally, the metal are extracted from its ore. மெட்டல்லாம் ஓர்லேருந்து தான் பிரிச்செடுக்க பிறகு நமக்கு தெரியும். ஸோ இங்கே மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸை எழுதுகிறோம். ஓர் ஃபஸ்ட்டு கன்வெர்டட் இன்டு மெட்டல் ஆக்சைடு, தென் மெட்டல் ஆக்சைடு reduced to crude metal. So the crude metal contain some unreacted impurities. Crude metal contain impurities such as unreacted oxide ore, unreacted other metals, unreacted non-metals. So removing of these impurities important one in metallurgical process. So the impurities remove பண்ணதுக்கப்புறம் we get pure metal. ஸோ ரீஃபைனிங் என்னென்னு பார்த்தோம்னா இந்த க்ரூட் மெட்டலில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறோம். அந்த ப்ராசஸ் தான் வந்து ரீஃபைனிங் ப்ராசஸ். த ரிமூவல் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் அசோசியேட்டட் வித் த ஐசோலேட்டட் க்ரூட் மெட்டல் இஸ் கால்ட் ரீஃபைனிங். த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் அசோசியேட்டட் வித் த ஐசோலேட்டட் க்ரூட் மெட்டல் இஸ் கால்ட் ரீஃபைனிங். ஸோ இங்கே இம்ப்யூரிட்டிஸ்னால் என்னென்னு பார்க்கணும். இம்ப்யூரிட்டிஸ்னால் non-reacted oxide ore, non-reacted other metals and non-metals. Next is some common methods பார்க்கலாம் of refining. Refining உடைய common methods. One is distillation. Second is liquefaction. Distillation, liquefaction. Third is electrolytic refining. Distillation, liquefaction, electrolytic refining. Fourth is zone refining. Zone refining. Fifth is vapor phase method. ஸோ காமன் மெத்தட் பார்க்குறோம். டிஸ்டிலேஷன், லிக்விடேஷன், எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங், ஜோன் ரீஃபைனிங், வேப்பர் ஃபேஸ் மெத்தட். இதுதான் நம்ம இந்த செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லிக்விடேஷன். ஒன் ஆஃப் த காமன் மெத்தட் ஆஃப் ரீஃபைனிங் ஆஃப் மெட்டல் இஸ் டிஸ்டிலேஷன். டிஸ்டிலேஷனில் க்ரூடு மெட்டல் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்குறோம். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த மெட்டல் ஹஸ் லோவர் பாயிலிங் பாயிண்ட் தென் இம்ப்யூரிட்டிஸ். இம்ப்யூரிட்டிஸை விட மெட்டலோட பாயிலிங் பாயிண்ட் லோவாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி நாம் இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணுறோம். மெட்டல் ஹஸ் ஏ லோவர் பாயிலிங் பாயிண்ட் தென் இம்ப்யூரிட்டிஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி. இந்த மெட்டல்ஸ்னுடைய பாயிலிங் பாயிண்ட் லோயராக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நாம் இதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணி பியூர் மெட்டலை கிடைக்கப்பெறும். ஸோ பாயிலிங் பாயிண்ட் பார்க்குறோம். ஜிங்க்குக்கு வந்து 1180 கெல்வின், மெர்க்குரி ஹேஸிய 630 கெல்வின் இருக்குது. ஸோ இன் திஸ் ப்ராசஸ் இம்ப்யூர் மெட்டல் இஸ் ஹீட்டட் டு த பாயிலிங் பாயிண்ட் இன் க்ளோஸ்டு வெசல். ஒரு க்ளோஸ்டு வெசலில் வந்து இம்ப்யூர் மெட்டல்ஸ் எடுத்து பாயில் பண்ணுறோம். அந்த பாயிலிங் பாயிண்ட் வரைக்கும் பாயில் பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து மெட்டல் வேப்பர் ஃபார்ம் ஆகும். இந்த மெட்டல் வேப்பரை வந்து கண்டென்ஸ் பண்ணி we get the pure metal. இம்ப்யூரிட்டிஸ்லாம் நான் வாலட்டைலாக இருக்கும். ஸோ இட் நாட் கன்வெர்டட் இன்டு வேப்பர். ஸோ இந்த க்ளோஸ்டு வெசலில் இம்ப்யூர் மெட்டல்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஹீட்டட் ஜஸ்ட் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் மெட்டலோடைய பாயிலிங் பாயிண்ட்டுக்கு நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ இது மெட்டல், இம்ப்யூர் மெட்டல். இது ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மெட்டல் வேப்பர் இஸ் ஃபார்ம்டு. இந்த ப்ராசஸ் நம்ம எவாபரேஷன் சொல்கிறோம். மெட்டல் வந்து வேப்பராக மாறும். ஸோ இந்த மெட்டல் வேப்பரை வந்து தென் அலோ டு கண்டென்ஸ். இது குறுக்கு செய்கிறோம். இந்த மெட்டல் வேப்பர் வந்து குறுக்கு செய்யும்போது நம்மளுக்கு வந்து பியூர் மெட்டல் கிடைக்கும். ஸோ வி கெட் த பியூர் மெட்டல். After condensation,
இது சிம்பிளான ப்ராசஸ் தான். டிஸ்டிலேஷன்னா மெட்டல் வந்து லோ பாயிலிங் பாயிண்ட் இருக்கும், இம்ப்யூரிட்டிஸ் வந்து ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ மெட்டலை வந்து பாயில் பண்ணி கண்டென்ஸ் பண்ணி பியூர் மெட்டல் கிடைக்கும். இம்ப்யூரிட்டிஸ் நான் பாயில்டு லெஃப்ட் பிஹைண்ட் சொல்கிறோம். இம்ப்யூரிட்டிஸ் வந்து பாயில் ஆகாது. இது சிம்பிளாக நம்ம சொல்கிறது வந்து டிஸ்டிலேஷனில் impure metal heated just above the boiling point of metal, heated above the boiling point of metal and converted into metal vapor. ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம எவாபரேஷன் சொல்கிறோம். ஸோ மெட்டல் வேப்பரை கண்டென்சேஷன் பண்ணுறோம், அதாவது குறுக்கம் செய்து பியூர் மெட்டல் கிடைக்கப்பெறும். we get the pure metal after condensation. Example, zinc, mercury, cadmium are refined by this method. Next refining process, liquefaction. Liquefaction is similar to distillation. Distillation நம்ம பாயிலிங் பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்ணுவோம், அதாவது பாயில் பண்ணுவோம், மெட்டலை எவாபரேட் பண்ணுவோம். பட் இங்கே வந்து ஒன்லி மெல்ட்டிங். மெட்டல் ஹேஸ் ஏ லோவர் மெல்ட்டிங் பாயிண்ட் தென் இம்ப்யூரிட்டிஸ். இது லிக்வேஷனில். டிஸ்டிலேஷனில் மெட்டல் ஹேவ் த லோயர் பாயிலிங் பாயிண்ட் தென் இம்ப்யூரிட்டிஸ். சரி, லிக்வேஷன் நம்ம மெல்ட்டிங் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், டின், லெட், பிஸ்மத், மெர்க்குரி. ஸோ என்னுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்தோம்னா டின்னுக்கு வந்து 904 கெல்வின் இருக்கும். லெட் வந்து 600 கெல்வின். பிஸ்மத் 545 கெல்வின். மெர்க்குரி 234 கெல்வின். ஸோ இங்கே வந்து மெல்ட்டிங் பாயிண்ட்டு கன்சிடர் பண்ணுறோம். இந்த க்ரூட் மெட்டல் வந்து ஹீட்டட் இன் ரிவர்பரேட்டரி ஃபர்னஸ். இந்த ரிவர்பரேட்டரி ஃபர்னஸில் ஹீட் பண்ணுறோம் நாம். ஸோ அதுக்கான பிக்சர் இங்கே பார்க்கலாம். ரிவர்பரேட்டரி ஃபர்னஸ்னுடைய செட்டப் பார்க்குறோங்க. இங்கே ஸ்லோப்பிங் ஹெர்த்து ஒன்று இருக்கும். அண்டு ஹீட்டிங் கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இன்லெட் ஒன்று இருக்குது, அவுட்லெட் ஒன்று இருக்குது. இது வந்து ஹீட் பண்ணுறதுக்கான ஃபியூல். அது ஃபர்னஸ். அது லிக்வேஷன் ப்ராசஸில் ஃபர்னஸ். இங்கே வந்து ஹீட் இருக்கும். ஹீட் அபவ் த மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் மெட்டலுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ஹீட்டு. அடுத்து இன்லெட்டில் பார்த்தோம்னா இம்ப்யூர் மெட்டல் எடுத்திருக்கோம். ஸோ அது ஸ்லோப்பிங் ஹெர்த், ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ்னு சொல்லலாம். இந்த ஸ்லோப்பிங் சர்ஃபேஸில் நாம் வந்து இன்லெட் வழியாக இம்ப்யூர் மெட்டல் ஆட் பண்ணுறோம். இப்போ இம்ப்யூர் மெட்டல் ஆட் பண்ணதும் இட் சேஞ்ச் டு த லிக்யூட். இது வந்து லிக்யூடாக சேஞ்ச் ஆகும். பட் இம்ப்யூரிட்டிஸ் நாட் சேஞ்ச் டு த லிக்யூட் பிகாஸ் இம்ப்யூரிட்டிஸ் ஹேவ் த ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் தென் மெட்டல். ஸோ அங்கே மெட்டல் வந்து லிக்யூடாக கன்வெர்ட் ஆகிட்டு இந்த ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ் வழியாக அவுட்லெட் வழியாக செப்பரேட் ஆகும். இட் இஸ் கலெக்டட் டு செப்பரேட் வெசல். ஸோ பியூர் மெட்டல் நம்மளுக்கு கிடைக்கும். அது இம்ப்யூர் மெட்டலை ரிவர்பரேட்டரி ஃபர்னஸில் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணதும் இந்த மெட்டல் only change to the molten state. Impurities does not melt and left behind at the reverberatory furnace. இந்த ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ் வழியாக மெட்டல் கலெக்ட் ஆகும். ஸோ இதுக்கான தேரிஸ் பார்க்குறோம். The impure metal is placed on a sloping surface of a reverberatory furnace and it is heated just above a melting point of metal in absence of air. The molten pure metal flows down and impurities are left behind. The molten metal is collected and solidified.
Next refining process is electrolytic refining. The electrolysis process இங்கே யூஸ் ஆகும். The crude metal is refined by electrolysis. It is based on electrolysis சொல்லலாம். The electrolysis அங்கே electrolytic செல் இருக்கும். இந்த electrolytic செல்லில் 3 terminologies பார்க்கணும் நாம. 1 anode, cathode and electrolyte. ஸோ ஆனோட்னா அது ஜென்ரலாக இம்ப்யூர் மெட்டல்ஸ் எடுத்துக்குவோம். இங்கே வந்து ராட்ஸ் ஆஃப் இம்ப்யூர் மெட்டல் எடுத்துருக்கோம். ஸோ ஆனோட் என்னென்னு பார்த்தோம்னா ராட்ஸ் ஆஃப் இம்ப்யூர் மெட்டல். கேத்தோடு வந்து தின் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் பியூர் மெட்டல். பியூர் மெட்டலுடைய தின் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துருக்கோம். ஆனோடில் இம்ப்யூர் மெட்டலினுடைய ராட் எடுத்துருக்கோம். எலக்ட்ரோலைட் வந்து ஜென்ரலாக aqueous solution of metal salt. Electrolyte is aqueous solution of metal salt. ஸோ இதான் வந்து எலக்ட்ரோலைட்டிக் செல்லுடைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்க்குறோங்க. ஆனோட் ராட்ஸ் ஆஃப் இம்ப்யூர் மெட்டல், கேத்தோட் தின் ஸ்ட்ரிப் ஆஃப் பியூர் மெட்டல், எலக்ட்ரோலைட் வந்து aqueous solution of metal salt. இங்கே சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் செல் பார்க்குறோம், பிக்சராக பார்க்குறோம். திஸ் இஸ் ஏ இம்ப்யூர் மெட்டல் ராட். இந்த இம்ப்யூர் மெட்டல் ராட் கனெக்டட் டு த பாசிட்டிவ் எண்ட் ஆஃப் கரண்ட். ஸோ இட் இஸ் ஆக்ட் as a anode. And this is strip of all sheet of pure metal. Pure metal உடைய ஒரு ஷீட் இது. It is connected to the negative part of the current. ஸோ இந்த செல்லில் வந்து aqueous solution of metal salt எடுத்திருக்கோம். பாசிட்டிவ் எண்ட் நம்ம ஆனோட் சொல்கிறோம், நெகட்டிவ் எண்ட் கனெக்ட் ஆகிறது கேத்தோட். ஸோ திஸ் சொல்யூஷன் இஸ் this aqueous solution is made by metal salt. ஸோ கரண்ட் பாஸ் பண்ணதும் என்ன நடக்கும்னா ஆனோடில் இருக்கிற மெட்டல் வந்து டிசால்வ் ஆகும் டு த சொல்யூஷன். அட் த சேம் டைம் எவ்வளோ டிசால்வ் ஆகுதோ அந்த அமௌண்ட் வந்து கேத்தோடில் டெபாசிட் ஆகும். ஸோ இதுதான் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ். கரண்ட்டு பாஸ் பண்ணதும் ஆனோடில் பாருங்கள் மெட்டல் வந்து சாலிடாக இருக்கும். இட் இஸ் சேஞ்ச் டு த metal n plus ion to the solution plus 2 electron loss ஆகும். அப்போ ஆனோடில் வந்து ஆக்சிடேஷன் நடக்குது. the similar amount of metal ion converted into metal and deposited on a cathode surface. கேத்தோடில் வந்து பார்த்தோம்னா மெட்டல் n plus aqueous அந்த சொல்யூஷன் இருக்கிற மெட்டல் அயான் எலக்ட்ரானை கெயின் பண்ணிவிட்டு மெட்டல் சாலிடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இது வந்து ரிடக்ஷன் நடக்குது. இந்த மெட்டல் சாலிட் வந்து கேத்தோட சர்ஃபேஸில் டெபாசிஷன் ஆகும். அப்போ இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடக்கும். கரண்ட் பாஸ் பண்ணும்போது ஆனோடில் மெட்டல் டிசால்வ் ஆகும் அண்டு கேத்தோடில் மெட்டல் டெபாசிஷன் ஆகும். ஸோ எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸில் ஆனோடிக் வந்து கன்சியூம் ஆகும். ஆனோட இம்ப்யூர் மெட்டல் வந்து குறைஞ்சிட்டே வரும். கேத்தோடனுடைய அந்த ஷீட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும் அதனோட அமௌண்ட்டு. ஸோ இதில் இம்பார்ட்டண்டான பார்த்தோம்னா லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் அது வந்து இட் இஸ் கலெக்டட் ஆர் செட்டில் டவுன் அட் ஏ பாட்டம் ஆஃப் ஆனோட். ஸோ இட் இஸ் கால்டு அஸ் ஆனோட் மட். ஸோ வேல்யூபிள் சம் இம்ப்யூரிட்டிஸ் வந்து நம்ம ஆனோட் மட்டில் கிடைக்கும். எக்ஸாம்பிள் வந்து காப்பர் எலக்ட்ரோலைசிஸில் சில்வர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எலக்ட்ரிக் ரீஃபைனிங்கில் ஆனோடுனா கேத்தோடு அண்டு எலக்ட்ரைட் பார்த்துருக்கோம். ஆனோட் மட்டுன்றது லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் இம்ப்யூரிட்டிஸ் செட்டில் டவுன் அட் த பாட்டம் ஆஃப் ஆனோட். இட் இஸ் கால் ஆனோட் மட்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங்கான எக்ஸாம்பிள் பியூரிஃபிகேஷன் ஆஃப் சில்வர் பை த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ். சில்வர் வந்து ரீஃபைனிங் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பார்க்குறோம். ஆனோடில் இம்ப்யூர் சில்வர் ராட் எடுத்திருக்கோம்.
கேத்தோடுனா நான் தெரியும் நம்மளுக்கு பியூர் சில்வர் எடுத்துக்கணும். ஆனோடில் இம்ப்யூர் சில்வர் ஆட், கேத்தோடில் பியூர் சில்வர் பிளேட் ஆர் சில்வர் ஷீட் எடுத்துக்கணும். எலக்ட்ரோலைட்டாக என்ன யூஸ் ஆகுனா சில்வருடைய சால்ட் வந்து சில்வர் நைட்ரேட். ஸோ அசிடிஃபைடு aqueous solution of silver nitrate, acidified aqueous solution of silver nitrate taken as a electrolyte. When a current is passed, the electrolysis process started. ஸோ கரண்ட் பாஸ் பண்ணது எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆனோடில் வந்து நமக்கு தெரியும் ஆக்சிடேஷன், சில்வர் சாலிடாக இருக்குது, இட் இஸ் கன்வெர்ட் இன்டு Ag ப்ளஸ் அக்வாஸ் ப்ளஸ் எலக்ட்ரான் லாஸ் ஆகும் ஆனோடில். கேத்தோடில் வந்து பார்த்தோம்னா இதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷனாக எழுதணும். கேத்தோடில் ஆப்போசிட் ரியாக்ஷன் Ag ப்ளஸ் எலக்ட்ரான் கெயின் பண்ணது Ag சாலிடாக மாறும். அப்போ இங்கே இம்ப்யூராக இருக்கிறது வந்து ஆனோடில் இம்ப்யூராக இருக்கிறது கேத்தோடில் பியூராக டெபாசிட் ஆகும். ஸோ இதுதான் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ்ஸு. ஆனோடில் இம்ப்யூராக இருக்கிறது டிசால்வ் ஆகும், கேத்தோடில் அது வந்து பியூராக டெபாசிஷன் ஆகும் டூரிங் த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ். Zone refining, it is one of the best method for refining of crude metal. பண்படா உலோகத்தை தூய்மைப்படுத்த ஒரு சிறந்த முறை zone refining, because highly pure elements are obtained by zone refining process. zone refining process மூலமாக தூய்மையான உலோகத்தை நம்மளால் பெற முடியும். zone refining process based on the principle of fractional crystallization. crystallization தெரியும், ஒரு சாலிடை வந்து லிக்விடாக மாற்றி அதை மறுபடியும் சாலிடாக மாற்றின அந்த ப்ராசஸ் தான் லிக்விட் கிறிஸ்டலைசேஷன், படிகமாக்கல். ஸோ இது வந்து பின்ன படிகமாக்கல் முறையில் ஜோன் ரீஃபைனிங் இதிலிருந்து மெட்டலை தூய்மைப்படுத்துகிறோம். இங்கே வந்து மெட்டலை வந்து ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணுறோம் அண்டு அலோ டு சாலிஃபை, மெல்ட் பண்ணிட்டு சாலிஃபை பண்ணுவோம். இங்கே இம்ப்யூரிட்டிஸ் ஆர் சாலுபிள் இன் மால்டன் ரீஜியன். இங்கே இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் வந்து இந்த மால்டன் மெட்டலில் சாலுபிள் ஆகும், பட் பியூர் மெட்டலில் சாலுபிள் ஆகாது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் சாலுபிள் இன் மால்டன் மெட்டல் தென் பியூர் மெட்டல். ஆன் எ கிறிஸ்டலைசேஷன் the impurities will prefer to be in the molten region than pure metal. இந்த ப்ராசஸில் impure metal taken in the form of rod, ஒரு ராட் ஃபார்மில் எடுத்துக்கிறோம் impure metal. இது impure metal. ஸோ இதில் சர்க்குலர் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் ஒன்று ஒரு எண்டில் ஃபிட் பண்ணுறோம். சர்க்குலர் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர், மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர்னால் அது மூவ் ஆகும், மூவ் ஆகிற மாதிரி ஒரு இண்டக்ஷன் ஹீட்டர். ஒன் ஆஃப் த எண்டில் சர்க்குலர் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர். ஸோ இந்த இண்டக்ஷன் ஹீட்டர் வந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இட் கேன் மூவ் ஃப்ரம் ஒன் எண்ட் டு அனதர் எண்ட். அண்டு இந்த சர்க்குலர் ஹீட்டர் எந்த ரீஜியனில் இருக்கும் அந்த ரீஜியன் வந்து மால்டன் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும், ஏன்னா மெல்ட் ஆகும். மெட்டல் மெல்ட் இன் சர்க்குலர் ஹீட்டர் ரீஜியன். ஸோ நம்ம இப்போது இந்த க்ரீன் கலரில் ஷேடோ பண்ண ஏரியா வந்து எப்படி இருக்குன்னா இப்போது மால்டன் ரீஜியனில் இருக்கும், அதாவது உருகிய நிலையில் இருக்கும் மால்டன் ஸ்டேட். சிமிலராக நம்ம ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு எண்டு உருகி நிலையில் இருந்து அடுத்து மூவ் பண்ணும்போது அந்த உருகி நிலையில் இருக்கிறது வந்து பியூர் மெட்டலாக சாலிஃபை ஆகும். இந்த சர்க்குலர் ஹீட்டரை மூவ் பண்ணணும் ஃப்ரம் ஒன் எண்ட் டு அனதர் எண்ட், ஆர் இந்த இம்ப்யூர் மெட்டல் ராடை மூவ் பண்ணலாம். இப்போ அதுக்கான இமேஜ் பாருங்கள். இந்த சர்க்குலர் ஹீட்டர் வந்து மொபைல் சர்க்குலர் ஹீட்டர் வந்து மூவ் பண்ணிட்டோம். மூவ் பண்ணதுக்கப்புறம் அனதர் ஒன் ரீஜன் வந்து மால்டன் ஸ்டேட்டு கன்வெர்ட் ஆகும். ஏற்கனவே உருகி நிலையில் இருந்தது வந்து சாலிடாக மாறும்.
ஸோ மெட்டல் மால்டன் ஸ்டேட்டில் இருக்கிறது வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். அந்த மால்டன் ஸ்டேட்டில் இருக்கிறது வந்து உருகி நிலைக்கு போயிடும். இந்த பியூர் மெட்டல் நம்மளுக்கு கிடைக்குது. பட் அந்த ஏற்கனவே மால்டன் ஸ்டேட்டில் இருந்ததில் இந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து மூவ் ஆகிடும். எங்கே மூவ் ஆகிடும்? அட்ஜசனில் இருக்கிற உருகி நிலைக்கு மூவ் ஆகும். ஸோ இம்ப்யூரிட்டிஸ் மூவ் அலாங் வித் த ஹீட்டர் எப்படி மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷனுக்கு இம்ப்யூரிட்டிஸ் மூவ் ஆகிடும். ஆக நம்ம சர்க்குலர் ஹீட்டரை மூவ் பண்ணுறோம் டு ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணும்போது இம்ப்யூரிட்டிஸும் சேர்ந்தே மூவ் ஆகும். ஏன்னா இம்ப்யூரிட்டிஸ் ப்ரிஃபர் டு மால்டன் ரீஜியன். இம்ப்யூரிட்டி வந்து மால்டன் ரீஜனில் தான் ப்ரிஃபர் பண்ணும், சாலிட் ரீஜனை ப்ரிஃபர் பண்ணாது. அப்போ இம்ப்யூரிட்டிஸ் மூவ் வித் த மால்டன் ரீஜியன். ஸோ இங்கே இந்த ப்ராசஸை சேம் டைரக்ஷனில் மெனி டைம்ஸ் செய்கிறோம். திஸ் ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட் செவரல் டைம் பை மூவிங் எ ஹீட்டர் இன் சேம் டைரக்ஷன். அகைன் அண்ட் அகைன் இதை செய்யும்போது வி காட் இம்ப்யூரிட்டிஸ் ஆன் பர்டிகுலர் ஜோன். இம்ப்யூரிட்டிஸ்லாம் ஒரு பர்டிகுலர் ஜோனுக்கு போயிடும். அதுமாதிரி சிமிலராக பியூர் மெட்டல்ஸ் எல்லாம் அதுக்கு ஆப்போசிட் ஜோனில் இருக்கும். அப்போ இம்ப்யூரிட்டிஸ்லாம் ஒரு பக்கமாக போயிடும், பியூர் மெட்டல்ஸ் ஒரு பக்கமாக இருக்கும். we can cut and collect the pure metal. இதை கட் பண்ணி நம்ம பியூர் மெட்டல் கிடைக்க போகிறோம். நமக்கு இதை நம்ம சம்மரைஸ் பண்ணலாம். மெட்டல்ஸ் ஆஃப் ஹை பியூரிட்டி ஆர் obtained by this method. This method is based on a principle of fractional crystallization. The impurities are more soluble in the melt than in solid state metal. In this process, impure metal is taken as an rod. One end of the rod is heated using a mobile induction heater. Metal melt on that portion of rod. When a heater is slowly moved from one end to another end, pure metal is crystallized. Impurities are moved along with the heater. This process repeated in same direction of the rod. Impurities are collected in a particular zone and pure metal collected in the other zone and crystallized out. This process is carried out in inner gas atmosphere to prevent the oxidation of metal. Metal oxidize ஆகாமல் prevent பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் வந்து இன்னர் கேஸ் அட்மாஸ்பியரில் நடக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஜெர்மானியம், சிலிக்கன், கேலியம் ஆர் ரீஃபைன்டு பை யூஸிங் திஸ் மெத்தட். ஜென்ரலாக இதெல்லாம் செமிகண்டக்டராக யூஸ் ஆகும். ஸோ செமிகண்டக்டர் ஆர் ரீஃபைன்டு யூஸிங் ஜோன் ரீஃபைனிங் மெத்தட். Next refining method is vapor phase method. Vapor phase method பார்க்குறோம். தமிழ் ஆவி நிலைமை முறை. இந்த மெத்தடில் impure metal is treated with suitable reagent. ஒரு impure metal எடுத்து suitable reagent கூட ட்ரீட் பண்ணுறோம். with appropriate temperature. The metal converted into the volatile compound. The volatile compound of metal is formed, but in the case in the stage la impurities வந்து not react with suitable reagent. இந்த reagent கூட impurities remove ஆகுது. ஸோ இது impurities left ஆகிடும். Only metal converted into volatile compound. This volatile compound then thermal decomposition பண்ணுறோம். இதை the volatile compound upon a thermal decomposition it is changed to the pure metal. ஸோ இதுதான் வேப்பர் ஃபேஸ் மெத்தடோட பிரின்சிபல். இங்கே வந்து நிக்கல், டைட்டானியம், ஜிர்கோனியம் வந்து பியூரிஃபை பண்ணலாம். நிக்கல் பியூரிஃபை பண்ணுறது மாண்ட் ப்ராசஸ். டைட்டானியம், ஜிர்கோனியம் பியூரிஃபை பண்ணுறது வந்து அது ரீஃபைனிங் பண்ணுறதுக்கு வேன் ஆர்கல் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதை இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மாண்ட் ப்ராசஸ். Refining of nickel by the Mond process. The impure nickel வந்து ஹீட் பண்ணுறோம். ஸ்ட்ரீம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. Refining of nickel.
impure nickel, solid impure nickel treated with stream of carbon monoxide at around 350 Kelvin, and nickel plus 4 CO gives NiCO4. இங்கே வந்து impure nickel solid converted into gaseous nickel CO4 கன்வெர்ட் ஆகுது, volatile compound கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த volatile compound டீகம்போஸ் பண்ணுறோம் 460 கெல்வினுக்கு. இட் இஸ் கன்வெர்டட் இன்டு பியூர் நிக்கல் ப்ளஸ் 4 CO கேஸ். ஸோ இங்கே volatile compound பேர் என்னன்னு பார்த்தோம்னா நிக்கல் டெட்ரா கார்பனைல். அது NiCO4ன்னு போட்டிருக்கோம். இதனோட நேம் நிக்கல் டெட்ரா கார்பனைல். இந்த மாண்ட் ப்ராசஸில் ஃபார்ம் ஆகிற volatile compound பார்த்தோம்னா நிக்கல் டெட்ரா கார்பனைல். இந்த காம்ப்ளெக்ஸை டீகம்போஸ் பண்ணி நம்ம பியூர் நிக்கல் நம்ம பெறலாம். வான் ஆர்கல் மெத்தட் ஃபார் ரீஃபைனிங் ஆஃப் சிர்கோனியம் அண்டு டைட்டானியம் பார்க்குறோம். It is also based on a thermal decomposition of metal compound. இந்த மாண்ட் ப்ராசஸ் அண்ட் வான்கால் ப்ராசஸில் மெட்டல் காம்பவுண்டை டீகம்போஸ் பண்ணால் நம்மளுக்கு பியூர் மெட்டல் கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே ஜிர்கோனியம் அண்ட் டைட்டானியத்தை ரீஃபைனிங் பண்ணுறோம், அதை பியூரிஃபிகேஷன் பண்ணுறோம். இந்த இம்ப்யூர் டைட்டானியம் எடுத்துக்கிறோம். இட் இஸ் ட்ரீட்டட் வித் அயோடின். திஸ் மிக்சர் இஸ் ஹீட்டட் அரவுண்ட் 550 Kelvin. It will form titanium tetraiodide. This is volatile compound TiI4. So இந்த volatile compound DiI4 gas வந்து thermal decomposition பண்ணுறோம் on 1800 Kelvinல. ஸோ பியூர் மெட்டல் Ti டைட்டானியம் ப்ளஸ் 2I2 கிடைக்கும். ஸோ உங்கள் அயோடின் வந்து ரீஜெனரேட் ஆகும். இம்பியூரிட்டிஸ் வந்து does not react with iodine. So impurities are left behind. They do not react with iodine. So the iodine கூட impurities remove ஆகாது. Only titanium react with iodine. It form TiI4. This TiI4 on thermal decomposition it form pure titanium. இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது impurities not reactive with iodine. In vapor phase method, the thermal decomposition of metal compound which lead to the formation of pure metals.